அன்பு தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு அவர் சேனல் மதுரை டு மெட்ராஸ். இந்த வீடியோவில் நம்ம திருப்பதி திருமலாவில் ரூம் எப்படி புக் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸும் மொபைல் நம்பரும் நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. வீக் டேஸில் ரூம் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. பட் வீக்கெண்டில் அந்தந்த டேஸ் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் ரூம் கிடைக்கும். அன்மேரிட் கப்புள்ஸ்க்கும் சிங்கிள் பர்சனுக்கும் ரூம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்கங்க. நாம திருப்பதியிலிருந்து திருமலா பஸ் ஸ்டாண்ட் இறங்கின உடனே லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் வருங்க. சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வெளியில நிறைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. ரூம் புக் பண்ண கவுண்டர் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு கியூல நிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்லாட்டா உள்ள அனுப்புவாங்க. நீங்க உள்ள போன உடனே எந்த கவுண்டர் ஃப்ரீயா இருக்கோ அதுல உட்காந்துக்கோங்க. சிஆர்ஓ ஆஃபீஸ்க்குள்ள ரூம் புக் பண்ண போயிருக்கிறவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு போயிருக்கணுங்க. ஜெராக்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கணும். ஏன்னா நம்ம ஆதார் கார்டில் இருக்கிற கியூஆர் கோடை அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஜெராக்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கணும். இன்கேஸ் ஜெராக்ஸ் கிளியரா இல்லைன்னா ஒரிஜினல் கையில் வச்சுக்கிறது கொஞ்சம் நமக்கு சேஃப் தாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பரை அவங்க கிட்ட கொடுக்கணும். பிகாஸ் அந்த மொபைல் நம்பருக்கு தான் நம்ம ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மெசேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மள ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு ஸ்லிப்பை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அடுத்து ஒரு 10 to 30 மினிட்ஸில் நம்ம ரூம் புக் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் ரூமோட அட்ரஸ், ரூம் நம்பர், அப்புறம் எத்தனை மணிக்குள்ளே நம்ம செக்இன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த எஸ்எம்எஸில் இருக்குங்க. அந்த எஸ்எம்எஸில் இருக்கிற டைம்குள்ளே நம்ம அந்த ரூம்க்கு போய் செக்இன் பண்ணிடணும். இன்கேஸ் அப்படி நம்ம பண்ணலை அப்படின்னா அந்த ரூம் டீஅலோகேட் ஆயிருங்க. ரூம் ரெண்ட்டு 24 ஹவர்ஸ்க்கு 50 rupees, 100 rupees, 1000 rupeesனு இருக்கும். நமக்கு எந்த அமௌண்ட்ல ரூம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாங்க. நாங்க 50 rupees ரூம் தான் சூஸ் பண்ணோம். எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே ரூம் அலோகேட் பண்ணிட்டாங்க. நமக்கு எஸ்எம்எஸ் வந்த அட்ரஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிற என்கொயரி ஆஃபீஸ்ல நமக்கு வந்த எஸ்எம்எஸ்ஸை காட்டிட்டு நம்ம ரூம் ரெண்ட் பே பண்ணிடணுங்க. நாம் ரூம் ரெண்ட்டோடு சேர்த்து 500 rupees டெபாசிட் அமௌண்ட்டும் பே பண்ணணும். இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரூம் வெக்கேட் பண்ணும்போது அந்த 500 rupees ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. பக்கத்துலேயே ரூம் கீ இஷ்யூ கவுண்டர் இருக்கும். அங்கே போயிட்டு டோக்கனை கொடுத்துட்டு ரூம் கீ வாங்கிக்கலாங்க. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இன்கேஸ் ஓன் வெஹிக்கலில் வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம ரூம் பக்கத்துலேயே அதை பார்க் பண்ணிக்கலாங்க. ரூம்க்கு வெளியே காமனாக 24 ஹவர்ஸும் ஹாட் வாட்டர் அவைலபிளாக இருக்குங்க. அதே போல் ட்ரிங்கிங் வாட்டரும் 24 ஹவர்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாட்டர் பாட்டில் ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. மோஸ்ட்லி பெட்ஷீட் அவங்களே கொடுப்பாங்க. இன்கேஸ் பெட்ஷீட் அவைலபிளாக இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கிறது சேஃப்ங்க. இந்த ரூம் தாங்க எங்களுக்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இது 50 rupees ரூமு. ரூம் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. டபுள் காட், டபுள் பில்லோ இருந்துச்சு, ஃபேனும் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. 2 சேரும் அவைலபிளாக இருந்துச்சு. பாத்ரூம், டாய்லெட் ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. ஒரு பக்கெட்டு, 2 மக்கு கொடுத்துருந்தாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷெல்ஃப் கொடுத்துருந்தாங்க. ஷெல்ஃப் மட்டும் கொஞ்சம் டஸ்டியாக இருந்துச்சு. மித்தபடி ரூம் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சுங்க. நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 kids போயிருந்தோம். எங்களுக்கு இந்த கார்டு ரொம்ப ஸ்பேஷியஸாக கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ எங்களுக்கு பெட்ஷீட் அவைலபிளாக இல்லை. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு போன பெட்ஷீட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரூம் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்கிறதுனால ரூம் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. கிளைமேட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. 50 rupeesக்கு க்ளீனாக, நீட்டாக, ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சுங்க இந்த ரூமு. நாங்கள் சுவாமி தரிசனத்தை முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமை வெக்கேட் பண்ணோங்க. ரூமை வெக்கேட் பண்ணும்போது நம்ம கீயை ரூம் கீ இஷ்யூ கவுண்டரில் போய் நம்ம ரூம் கீயை சரண்டர் பண்ணிடணுங்க. அங்கே அவங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம என்கொயரி ஆஃபீஸில் கொடுத்தோன்னா நம்ம ஆல்ரெடி பே பண்ண 500 rupees டெபாசிட் அமௌண்ட்டை என்கொயரி ஆஃபீஸில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் நம்ம சிஆர்ஓ ஆஃபீஸில் டைரெக்டாக போய் ரூம் புக் பண்ணணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.